ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொள்ளு துவையல் தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி, வெயிட் லாஸ்க்குரிய ஒரு ரெசிபி தான் அது. சுகருக்கு ரொம்ப நல்லது இந்த கொள்ளு. பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி இந்த கொள்ளு வச்சு துவையெல்லாம் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ண தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். கொள்ளு துவையலுக்கு போட போகிற தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி கொள்ளு துவையல் பண்ண போகிறோம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். கொள்ளு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி பாதி அளவு கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி பாதி அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை, ஒரு துண்டு சின்னதாக புளி எடுத்திருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க ஒவ்வொரு பொருளாக சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம். கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அந்த கடலைப்பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். உளுந்து எடுத்து வச்சுருக்கோம், அந்த உளுந்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கொள்ளு எடுத்து வச்சுருக்கோம், அந்த கொள்ளையும் சேர்த்துக்கலாம். கொள்ளை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வறுக்கணும். நம்ம போட்டிருக்க கொள்ளு, கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாமே போட்டு நல்லா வறுத்துக்கணும். கரண்டியை வச்சு ஃபுல்லாக நம்ம கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். நம்ம வறுக்கும் போது அதோடய ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும். வறுத்து இந்த மாதிரி நம்ம துவையல் அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த வறுத்தோட ஃப்ளேவர் இறங்கி நமக்கு துவையல் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதனால் இதேமாதிரி நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளு அதிகமாக குண்டாக இருக்கிறவங்களுக்கு வயிற்றில் அதிகமாக நமக்கு கொழுப்புலாம் இருக்கும். அந்த கொழுப்புலாம் நமக்கு குறைச்சி கொடுக்கும். அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகரோட இன்க்ரீஸ் பண்ணாமல் நமக்கு ரெடியூஸ் நமக்கு பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். உடம்புமே நல்லா ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து இதோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா வறுக்கணும். நம்ம போட்டிருக்க மிளகாயெல்லாம் அப்போ தான் நமக்கு நல்லா அரைப்பட்டு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அடுப்பை கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாம். லைட்டாக புளி சேர்த்துக்கலாம். ரொம்ப புளி சேர்க்காதீங்க, புளிப்பாகிடும், நமக்கு டேஸ்ட் இருக்காது. லைட்டாக புளி சேர்த்து இதேமாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் துருவலை சேர்த்து இதோட நல்லா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அந்த பெருங்காயத்தூளை சேர்த்து இதோடு சேர்த்து வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதோடக்கப்புறம் நம்ம எந்த பொருள் போட போதில்லை. இவ்வளோ தான் நம்ம கொள்ளுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு வறுத்தாச்சு. கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா ஆறணும். எவ்வளோ நமக்கு ஆறுதோ நம்ம அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நல்லா நம்ம வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு நம்ம அரைக்கலாம். எல்லாத்தையும் நம்ம வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஆற வைக்க போகிறோம். ஆற வச்சு நம்ம அரைக்க போகிறோம். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கொள்ளு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ நம்ம மொத்தமாக சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி போட்டு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம மீல்ஸு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கொள்ளு துவையல். அது நம்ம வறுக்கும் போதே நல்லா மணக்க இருக்கும். அந்த கொள்ளோட ஃப்ளேவர் போய் இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸியை க்ளோஸ் பண்ணி இப்போ நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம். லைட்டாக குறைன்னு நம்ம அரைக்க போகிறோம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிடுச்சுன்னா சட்னி ஆகிடும், நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு. இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சாச்சு. இப்போ நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. ஒரு 1/2 டம்ளர் கிட்ட ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் இதேமாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பி மிக்ஸி ஜாரை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டு திரும்பி நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். துவையல் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கரெக்டான பதத்தில் இருந்தீங்கன்னா தான் துவையல் கரெக்டாக வரும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்கலாம். நம்ம ஆயில் போட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறனால கொள்ளு துவையல் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு கொள்ளோட பொடி வேணும்னா இந்த மாதிரி ஆயிலே ஊற்றாமல் ட்ரையாக நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கொள்ளு பொடி மாதிரி நம்ம யூஸ் பண்ணி சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் கொள்ளில் துவையல் எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. மீல்ஸுக்கெல்லாம் சைடிஷ் ஆல்ஸ் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த துவையல். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.